உடல் ரீதியாக துன்பப்படுத்தின எதையுமே சொல்லிங்க. இதை சொல்லியிருந்தா சொத்து வேணாம் வயனு வேணாம் பையனு வேணான்னு சொல்லி போட்டு நீ வந்து வீட்டில் இருசாமின்னு இருப்பேங்க. அந்த பொண்ணை நாங்கள் நைட்டு கூப்பிட்டு வருவதை அவனால் நடக்க முடியலைங்க. காலை ஒரு சைடை வச்சுட்டு நடக்கிறா. அப்போ என்னென்னா மேலே வந்து அந்தளவுக்கு கொடுமை நடந்திருக்கு. அதில் வந்து ஏதோ ஆர்குமெண்ட் ஆகிட்ட கூட அதிக பழக்க வழக்கம் இல்லைங்க. இல்லை, ஆனால் ஃபோனில் ஷேர் பண்ணதை விட பெண்கள் கூட தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவுமே வந்து செக்ஸுவல் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அவளுக்கு அதுதான் ரொம்ப வலியாயிடுச்சு. நீங்கள் வந்து உங்கள் மகனை கூட இப்படி எல்லாம் தாங்கினது இல்லைப்பா, நீங்கள் எப்படி தாங்குறீங்க? அங்கே வீட்டில் வந்து என்னுடைய நிலைமை கொஞ்சம் பாருங்க. நடிக்கிறாரப்பா, அப்பா அப்பான்னு கதற பிள்ளை விடணுங்களே. நான் அந்த பிள்ளையினுடைய வலி எவ்வளோ வலி இருந்திருக்கு அந்த விஷயத்த பேசுறதுக்கு சாகறதுக்கு முன்னாடி. 15 நாளைக்கு அப்புறம் இந்த பிரச்சனையெல்லாம் வர்ற போது மாப்பிள்ளை கேட்குறாரு, பொண்ணு இறக்குறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாண்ட மாமா பார்த்து எனக்கு ஏதாவது தொழில் பண்ணி கொடுங்க. மாமியார் கிருதன்யா எங்கள் வான்னு சொல்லிட்டு அந்த கம்மலினுடைய உள் சொரையை கழட்டி பார்த்துருக்கேன், இது ஒரிஜினல் தங்கம்மா. மாமனார் கூப்பிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடியே மொத்த நகை காமிச்சிருவாங்க. எனக்கு என்னமோ நீங்கள் வந்து அவ்வளோ நகையும் காமிச்ச மாதிரி தெரியல. உங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வேறு இருக்குது, அவருக்கு ஏதோ நாய் போச்சு அப்படின்னா உங்கள் குடும்பம் பூரா வீணாக போயிரு. நீ வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீ நடந்துக்குவீங்கன்னு நினைக்கிற. மாமனார் பிள்ளை வந்து மிரட்டுறாரு. யாரு கூட பழகக்கூடாது முதல்ல சொல்லிட்டாங்க. அக்காந்து கொண்டு உன்னுடைய நம்பர் கொடுக்கக்கூடாது, அவங்க நம்பரை வாங்கக்கூடாது, எங்களுக்கு தெரியாமல் பேசக்கூடாது, எதுக்கால வீட்டில் போய் பேசக்கூடாதுன்னு காலையில் வாசு தொலைக்கிறதுக்கு மட்டும் தான் கேட்டு திறக்கலுங்க. அவங்க தாத்தா பாட்டி கிட்ட போய் கூடங்க பேசுறக்கோ. அப்புறம் ஆசைப்பட்டாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டாளுங்க. ஆரி கிளாஸ் எடுத்துட்டுங்க, எல்லா கிளாஸுமே எடுத்தா. தெரக்கோட்டா ஜுவல் மேக்கிங் கிளாஸ் எடுத்தா, எல்லா கிளாஸுமே எடுத்தா. இப்போ வந்து உங்ககிட்ட வந்து பவுன் பத்தி ஏதாவது கேட்டாங்க, நீங்க எவ்வளவு நகை போடுவீங்க பொண்ணுக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கேள்விகள் வந்துச்சா? புரோக்கர் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நல்லா வந்து பையன் வந்து நல்ல பையன், ஃபேமிலி நல்ல ஃபேமிலி, அவங்க பாரம்பரியமான குடும்பத்தை சார்ந்தவங்க. நான் அந்த ஃபேமிலியில் அதாவது பையனோட அம்மா வீட்டில் நான் கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷம் பழகியிருக்கேன். அவங்க அம்மாவே நான் எடுத்து வளர்த்திக்கிறேன், அதனால் நல்ல குடும்பங்க கவுண்டரு அப்படின்ட்டு வந்து எங்கிட்ட சொன்னா. அப்படி அப்புறம் நாங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு தான் முடிவு. நாங்கள் சொத்தை பற்றி கான்செப்டே எங்களுக்கு தேவையில்லை. அடுத்த கிட்ட என்ன சொத்து இருக்குது அது நாங்கள் தேவையில்லை. பையன் எங்களுக்கு தேவை, பிள்ளைய நல்லா பார்த்துக்கிற பையன் தான் தேவை, பையன் ஒழுக்கமான பையனாக வேணும். இதுதான் நாங்கள் தொலைவிட்டு இருக்கிறோம். ஃபஸ்ட்டு ஜாதகம் செட் ஆகணும், 2வது பையன் கேரக்டர் கரெக்டாக ஆகணும். இந்த 2 இருந்தால் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க வந்து என்ன கேட்டாங்கன்னா, பொண்ணுக்கெல்லாம் என்ன செய்வீங்கன்னு கேட்டாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், சரி எங்களால் வந்து ஒரு 300 பவுன் போடலாம், கார் அவர் கேட்குற கார் வாங்கி கொடுக்கலாம், அவர் ஆசைப்படுற கார் வாங்கி கொடுக்கலான்னு சொன்னால் அதெல்லாம் ஓகே. நாங்கள் ஜாதகம் பார்த்தோம், ஜாதகம் ஓகே ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போயிடுச்சு. அவங்க கேட்ட மாதிரியே கூட்டிகிட்டு போய் கார் வேணுங்கிற கார் வாங்கி கொடுத்தோம். ஜொல் எல்லாமே எடுத்துட்டோம். பாதி வந்து எங்கிட்ட பழசே இருந்தது, ஏன்னா இவங்க அப்பா அம்மா போட்டது, நான் எடுத்தது எல்லாம் ஒரே நாளெல்லாம் எடுக்கல, ஒரே மாதத்தில் எடுக்கல. சன்னமாக எடுத்திருக்கோம், பல வருஷங்கள் கூட சேர்த்து வைக்கிறதானே, பல வருஷங்கள் கூடி எடுத்திருக்கோம். பவுனு அவங்ககிட்ட சொன்ன பவுனு எங்கிட்ட இருக்குது. அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கல்யாணம் முடிச்சு வந்து அவங்க வீட்டுக்கு போகிறப்போ ஒரு 100-120 அது சம்திங் ஒரு 10-20 பவுன் ஒன்று எச்சா இருக்கலாம் அல்லது கம்மியாக இருக்கலாம். அந்த பவுன் அந்த 15 நாளைக்கு அப்புறம் இந்த பிரச்சனையெல்லாம் வர்ற போது என்ன பிரச்சனை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, மாப்பிள்ளை கேட்குறாரு, அப்பா சொத்தெல்லாம் எங்கெங்கே இருக்குன்னு தெரியுமான்னு கேட்டிருக்காரு ஃபஸ்ட்டு கேள்வி. அப்போ பொண்ணு என்ன சொல்லியிருக்கா, சொத்தை பற்றியெல்லாம் அப்பா அம்மா வந்து எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க, சொத்து இருக்குது நிறைய இருக்குது, ஆனால் எங்ககிட்டலாம் டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க, எங்களுக்கு என்ன வேணுமோ வேணுங்கிறத உடனே வாங்கி கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். அதனால் நாங்கள் அந்த சொத்துக்குள்ளே போகிறது இல்லைன்னு சொல்லியிருக்கா. அடுத்த கேள்வி அவர் கேட்டிருக்காரு, நான் அப்பா கையெழுத்து கூப்பிட்டு கேட்டாருன்னா போட்டுருவேன்னு. நான் போட்டுருவேன் அப்படின்னு ஏன்னு கேட்டிருக்காரு. அப்பாவுக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது, என் மேலே அப்பாவுக்கு நம்பிக்கை இருக்குது, அப்பாவுக்கு என்னை பற்றி புரியும், அப்பா என்ன செஞ்சாலும் அது என்னுடைய நன்மைக்காக தான் இருக்குன்ட்டு நான் வந்து போட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதுக்கடுத்த கேள்வி கேட்குறாரு, நான் கையெழுத்து கேட்டால் போட்டுருவேன்னு. இல்லை போட மாட்டேங்க. ஏன் அப்படிங்க? நீங்கள் ஒன்றும் என்னை புரிஞ்சுக்கல, நான் உங்களை ஒன்றும் புரிஞ்சுக்கல, நீங்கள் எனக்கு ஹோப் கொடுக்கல, நம்பிக்கை கொடுக்கல. எனக்கு நம்பிக்கை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்டாலும் நான் கையெழுத்து போட்டுருவேன் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு 2 நாள் கூட இல்லை, இவ வந்து மேலேருந்து வந்திருக்கா, மாமியார் கிச்சன்லேருந்து வந்துட்டு கிருதன்யா எங்கள் வான்னு சொல்லிட்டு அந்த கம்மலினுடைய உள் சொரையை கழட்டி பார்த்துருக்காங்க. தங்கம் அது ஏதோ அந்த சொரையில்
டைமண்ட். டைமண்ட் ஆகாது. அமெரிக்கன் டைமண்ட்ல சொரை ஒரு மாதிரி தானே இருக்கு. ஆமாங்க, ஸ்க்ரூ டைப் மாதிரி ஸ்க்ரூ டைப் மாதிரி அதை கழட்டி செக் பண்ணியிருக்காங்க. இது ஒரிஜினல் தங்கமா, நீ போட்டிருக்கல ஒரிஜினல் தங்கமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நகையை வந்து பிடிச்சி பார்த்துருக்காங்க. பிடிச்சி பார்த்துருக்காங்க. அப்போ வந்து ஆமாங்க அப்படின்னு அதோடு நிறுத்திட்டாங்க. அதிலிருந்து ஒரு நாள் கழிச்சு என்ன பண்ணியிருக்காரு, மாமனார் கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காரு. அதாவது என்ன பேசியிருக்காருன்னா, நான் வந்து ஏம்மா கவினை பற்றி எதுவும் உனக்கு தப்பு இருக்குதா, தப்பு தாண்டா தெரியுதா அப்படிங்கிற மாதிரி. அதாவது எடுத்தெடுப்புலேயே புள்ளகிட்ட வந்து சொத்து நாயத்தை பேசாமல் கவின் மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு கம்ப்ளைண்ட் கேட்டிருக்காரு. மாதிரி கூப்பிட்டு கேட்குற மாதிரி கேட்டு போட்டு, அது சின்ன சின்ன தப்பு இருக்குதுங்கம்மா, நான் பேசிக்கிற கல்யாணத்துக்கு முன்னாண்ட என்னென்னா என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம ரெண்டு தான் பேசிக்கணும், உங்கள் அப்பா அம்மாட்டே சொல்லக்கூடாது, நானும் எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்ல மாட்டேன், என்ன பிரச்சனையாக இருந்தால் நம்ம 2 பேரும் 4 செவத்துக்குள்ளே பேசிக்கலாம், அன்னையோட முடிச்சல, வெளியில் பப்ளிக்கோ ரிலேஷனுக்கு தெரியக்கூடாதுங்கிறத எங்களுடைய ஃபஸ்ட் அக்ரிமெண்ட்டு அப்படின்னு தான் எங்கிட்ட சொல்லியிருக்கேன். அப்போ அதனால் அவள் வந்து பெருசாக அதை வந்து காமிச்சு கொடுக்க, எப்போவுமே அப்போ சும்மா ஒருத்தர் வீட்டில் காமிச்சு கொடுக்கணும் ஒரு தப்புன்னா அதை சமாளிக்கிறக்கோ திருத்தறதுக்கு தான் முயற்சி வேண்டுவேன். அப்போ அடுத்த கேள்வி கேட்குறாரு, எங்கள் சொந்த பந்தம் இல்லாமல் கல்யாணத்துக்கு முன்னாடியே மொத்த நகை காமிச்சிருவாங்க, உங்கள் பொண்ணுக்கு எவ்வளோ போகிறேன்னு சொல்லிட்டு, எனக்கு என்னமோ நீங்கள் வந்து அவ்வளோ நகையும் காமிச்ச மாதிரி தெரியல, இங்கே போட்டு வந்துக்கிறதெல்லாம் பார்த்தா கம்மியாக தான் தெரியுது, சொன்ன அளவுக்கு இது கம்மியாக இருக்குது, இதெல்லாம் நான் வந்து எதுக்கு கேட்குறேன்னா, நீ வெளியில் போகையில் வரையில் கொஞ்சம் கிராண்டாக போட்டு போகணுங்கிறக்க கேட்குறேன், இதை நான் கேட்டேன்னு போய் உங்கள் அப்பாட்ட சொல்லிடுறாத, நீயே கேட்குற மாதிரி கேட்டு அதெல்லாம் கொண்டு வந்து வாங்கிட்டு வச்சிரு, வாங்கிட்டு வந்து அங்கே வைக்க சொல்லி அங்கே வச்சிரு அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரிங்க மாமா, அவள் ஒன்றுமே பேசலை. சரிங்க மாமா, என்கிட்ட வந்து காமனாக எப்படி சொன்னேன்னா, அப்பா அவங்க நகையெல்லாம் கம்மியாக இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா எடுத்தெடுப்புலேயே சொன்னால் நம்ம டக்குன்னு ஏதாவது ஒன்று அந்த பொண்ணு ரொம்ப பக்குவமா, அவங்க மேல உங்களுக்கு தப்பான ஒப்பீனியன் வந்துடக்கூடாது. அதான் அந்த குடும்பத்தை எந்த சூழ்நிலையிலுமே விட்டு கொடுத்து பேசல. இந்த விஷயம் எங்கள் அம்மாவுக்கு எதுவும் மறைக்க மாட்டாங்க. எங்கள் அம்மா தான் அவங்கள எடுத்து வளர்த்துருந்து. எங்கள் அம்மா எங்கள் அண்ணனுக்கே தெரியக்கூடாதுங்கிறது அது நாசுக்காக இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சாப்டர் முடிஞ்சுங்களா, அடுத்த டாபிக் ஆரம்பிக்கிறார். என்னென்னா, இப்போ தான் சமயத்தில் எங்கள் ரிலேஷனில் ஒரு கல்யாணம் ஆச்சுமா, அவங்க பார்த்தீங்கன்னா ஒரே பொண்ணு தான், அவங்க பையன் மாப்பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 கோடி ரூபா போட்டு தொழில் ஆரம்பித்து கொடுத்துருக்காங்க, என் பையனுக்கும் ஏதோ ஒன்று பார்த்து பண்ணி விட சொல்லு. இவங்க அப்பாவுக்கு என்ன தொழிலுங்க? பையனோட அப்பாவுக்கு அப்பா ரியல் எஸ்டேட் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. ஊர் உலகம் நினைக்கிற மாதிரி சொத்தை பார்த்தோ, அவங்க பிரம்மாண்டத்தை பார்த்தோ, அவங்களுடைய பேக்ரவுண்டை பார்த்தோ, அரசியல் பின்புலத்தை பார்த்தோ நாங்கள் பொண்ணு கொடுக்கவே இல்லைங்க. எங்களுக்கு தேவை பையன் வந்து ஆன்மீகமான, ஏன்னா அவங்க சுற்றி வர வில்லேஜ்னா பையன் எப்போ சந்தனம் போட்டு வச்சுட்டு தான் வெளியில் வருவான், நல்லா பேசுவான், கோயில் குளத்துக்கெல்லாம் போவான், எங்கள் ஊடெல்லாம் நல்லா பேசுவான். இப்படி அவங்க ரிலேஷன்ஸு எங்கள் ரிலேஷன்ஸு எல்லாம் சொன்னதை வச்சு பையன் கேரக்டரு நல்லா இருக்குங்கிற நம்பிக்கையில் தான் பொண்ணை கொடுத்துங்க. அதே மாதிரி எங்கள் பொண்ணு வந்து ரொம்ப ஆடம்பரமெல்லாம் வளர்த்துலிங்க. நீங்கள் 10,000 ரூபா ட்ரெஸ் எடுக்கிறேன்னு சொல்லி 10,000 ரூபா கொடுத்துட்டோன்னா கோயம்புத்தூர் போயிட்டு 7,000 ரூபா அல்லது 8,000 ரூபா ரிட்டர்ன் கொண்டு வந்து கொடுப்பாளுங்க. அந்த மீதி 2,000க்கு கணக்கு கொடுப்பா வருங்க. அப்போ நான் இவ்வளோ துணி எடுத்திருக்கேன், இதில் 1,850 ரூபா ஆச்சு, 50 ரூபாய்க்கு ஜூஸ் குடித்தேன், 100 ரூபா போக வர செலவாச்சு. இந்த கணக்கில் அன்னைக்கு அந்த கணக்கு என்னத்துக்காக பணம் கொடுத்துட்றோமோ அந்த கணக்கை கொண்டு வந்து ஒப்படைச்செடுத்தா மறுபடி அவர் ரூம்குள்ளேயே போகணுங்க. அந்த மாதிரி தான் வளர்த்து வச்சுருக்கேன். பொண்ணு இறக்குறக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாண்ட நான் வெளியில் கிளம்பிட்டேன். இவர் அப்போ தான் உள்ளே வர்றாரு. வந்தோடனே மாப்பிள்ளை உள்ளே போய் சாப்பிடுங்க, நான் வெளியில் கிளம்பிட்டேன் அப்படிங்கிறப்போ அந்த கதவுக்கிட்ட மெயின் டோர்கிட்டே நின்றுட்டு, மாமா பார்த்து எனக்கு ஏதாவது தொழில் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாரு. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, பொண்ணு வந்து இங்கே 2-3 நாளாக கோவத்தில் தான் இருக்கா, மூஞ்சி சோகமாக இருக்குது, அவள் வந்து எவ்வளோ மன வலியோடு இங்கே வந்திருக்கிறா, பிரச்சனையாகி தான் வந்திருக்காங்கலாம் உணர்ந்து கூட அவர்கிட்ட நான் என்ன சொல்கிறேன்னா, தொழிலை பற்றி பிரச்சனை இல்லைங்க மாப்பிள்ள, ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம் எங்கே போங்க முதல் வெளியில். இன்றைக்கி சாதாரண ஒரு குடும்பத்தில் ஒரு ஏழையாக இருந்தாலும் பணக்காக இருந்தாலும் கல்யாணம் முடிச்சா ஒரு அவுட்டிங் போகிறாங்க, ஒரு வெளியூர் போகிறாங்க, ஊட்டி கொடைக்கானல் போகிறாங்க, வெளிநாடு போகிறாங்க, என்னென்னமோ நடக்குது. ஏன் நீங்கள் 2 பேர் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறீங்க? ஃபஸ்ட்டு எங்கேயாவது போங்க. அப்படியாவது ஒரு புரிதல் வராதா? செலவை பற்றியெல்லாம் கவலை இல்லை, நீங்கள் முதல் 2 பேர் போங்க, முதல் வெளியில் போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குங்க, அப்புறம் தொழில் பற்றி நீங்கள் 6 மாதங்களும் சொல்லுங்கள், என்ன தொழில் வேணும் பண்ணல, தொழில் பற்றி கவலைப்படாதீங்கன்னு சொல்லி போட்டுங்க. வீட்டில் கூப்பிட்டு எப்போ மாப்பிள்ளை வந்துருக்காரு, ஏன்னா இவங்க எல்லாம் கிச்சனில் அவங்க வேலையை பார்ப்பாங்க, நான் மெயின் டோர் பூட்டிட்டு போனாலும் இவங்க மூடுதான்ட்டு இருப்பாங்கன்ட்டு உட்காருங்கன்னு சொல்லி போட்டு உள்ளே வந்து வீட்டில் கூப்பிட்டு எப்போ மாப்பிள்ளை வந்திருக்காரு பார்த்துங்க, சாப்பிட சொல்லுங்கன்ட்டு நான் கிளம்பி போயிட்டுங்க. இது இப்போ அப்பவுமே வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத தெரியுமே தவிர, குடும்பத்தில் இப்போ நாங்களும் 30 வருஷம் வாழ்க்கை, நான் 30-35 வருஷம் வாழ்க்கை என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்டேஜில் தாண்டி தான் வந்துருக்குறேன். எந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அப்பா அம்மாவும் கஷ்ட நஷ்டங்களை தாண்டி வந்தவங்க தான் இன்றைக்கி வந்து இணைவரியாத தம்பதிகளாக இருக்கிறாங்க.
புரிஞ்சுங்களா? 2 கல்யாணம் பண்ணுறது 3 கல்யாணம் பண்ணுறதுல ஒரு பெரிய சாதனைகள் பிடிக்கல மாற்றிட்டேன் பண்ணிவிட்டு அது நான் வந்து அந்த சாப்டருக்குள்ளே போகல. ஆனால் இன்றைக்கி நம்ம அப்பா எங்கள் அப்பா அம்மாவாகட்டும் அவங்க அப்பா அம்மாவாகட்டும் இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேரண்ட்ஸு மூதாதைகள் எல்லாமே எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் தாண்டி தான் வந்திருக்காங்க. அப்போ நான் வந்து ஒரு பேரண்ட்ஸாக அப்பாவா ஏன்னா என் பிள்ளைய அந்த மாதிரி வளர்த்து வச்சதுனால என்னுடைய ஃபீலிங்ஸ் என்ன, அந்த வீட்லேயும் ஒரு பையன் தான், அந்த பையனுக்கு வேலை இல்லை தெரிஞ்சுதான் நம்ம வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேலை சுத்தமாக இல்லைன்னு சொல்ல, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காரு, ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதியிருக்காரு, மறுபடியும் அட்டன் பண்ண பாஸ் ஆனால் ஐஏஎஸ்ஸாக போவார், இப்படி தான் நம்மளோட சொல்லியிருக்காங்க. அப்போ நாம் என்ன நினைக்கிறேன், சரி ஒன்று ஐஏஎஸ் ஆனால் கவர்மெண்ட் ஜாப்பாக போய்க்குது, இல்லை சப்போஸ் அதுக்கு ஃபெயிலியர் ஆகிக்குது, டிஜிட்டல் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியும் இல்லையா அடுத்தது ஏதோ ஒரு தொழில் பண்ற அளவுக்கு அங்கேயும் பொருளாதார வசதி இருக்கு, எங்கேயும் வசதி இருக்கு. அது அவ்வளவு சொத்து இருக்கிறவர் வந்து உங்ககிட்டயே தான் அவங்க அப்பா போய் கேட்க வேண்டிய ஒரு கேள்வியை உங்ககிட்ட வந்து கேட்டிருக்காங்க. அதைத்தான் வந்து பொண்ணு ஒரு நாள் அதான் இந்த ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒரு சின்ன சின்ன விஷயம் சொல்கிற போதெல்லாம் நான் என்ன நினச்சேன்னா எல்லா வீட்லேயும் இது நடக்கிறதா சாமி, அந்த 4 முகம் இருக்குது 3 முகம் இருக்குதுன்னு சொல்கிறப்ப நான் என்ன சொல்கிறேன்னா எத்தனை முகமாக இருக்கட்டு, உங்ககிட்ட உண்மையாக இருக்கிறாரா, உனக்கு விசுவாசமாக இருக்கிறாரா, கணவர் உங்கள்கிட்ட கரெக்டாக இருந்தால் நீங்கள் 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மற்ற இதெல்லாம் தேவையே இல்லை. அவர் எத்தனை முகமாக வேணாலும் இருந்துட்டு போட்டு எங்கிட்ட நடித்து என்ன பண்ண போகிறாரு எங்களுக்கு தெரியாது. இத்தனை வருஷம் குடும்பம் நடத்தின ஒருத்தர் ஃபேஸை பார்த்தா அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா இல்லை அவங்க நம்மகிட்ட எதுக்காக நடிக்கிறாங்க கூட தெரியாது. அதனால் நீ அதுக்கெல்லாம் போகாத சாமி, ஒரு 3 மாதத்துக்கு ரொம்ப டீப்பாக எதையும் யோசிக்காத, உன்னால் மேக்ஸிமம் என்ன அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணணும்னே 3 மாதம் கழிஞ்சு எதாக இருந்தாலும் நம்ம ஒரு டிசிஷன் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக வந்து இப்படியே விட்டுணை வந்து அங்கே வந்து விட்டு போட போகிறதில்ல, ஒரு முடிவு எடுக்கலாம். ஏன்னா அவங்களும் யோசிக்கிறதுக்கு டைம் வேணும், நம்மளுக்கு யோசிக்கிறதுக்கு டைம் வேணும். ஏன்னா நீங்க இப்படி சொன்ன விஷயங்கள் வந்து இப்போ ஊடகங்கள் எப்படி போயிருக்குன்னா அந்த பொண்ணு முன்னாடியே சொல்லியிருக்கு இவங்க தான் காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்பிச்சாங்க, பெரிய ஃபேமிலிங்கிறதுனால காம்ப்ரமைஸ் பண்ணி வச்சு அனுப்பிச்சாங்க அந்த மாதிரி. இல்லைங்க, பொண்ணு முன்னாடியே சொல்லியிருக்குனாங்க. இந்த அதாவது உடல் ரீதியாக துன்பப்படுத்தின எதையுமே சொல்லிங்க. இதை சொல்லியிருந்தா சொத்து வேணாம் வயனு வேணாம் பையனு வேணான்னு சொல்லி போட்டு நீ வந்து வீட்டில் இருசாமின்னு இருப்பாங்க. அந்த பொண்ணை நாங்கள் நைட்டு கூப்பிட்டு வருவதை அவனால் நடக்க முடியலைங்க, காலை ஒரு சைடை வச்சுட்டு நடக்கிறா. அப்போ என்னென்னா மேலே வந்து அந்தளவுக்கு கொடுமை நடந்திருக்கு. அதில் வந்து ஏதோ ஆர்குமெண்ட் ஆகிட்ட நான் வந்து என்னென்னா வீட்டுக்கு இங்கே இருந்தால் போகிறாங்க தானே 8 மணிக்கு அடிச்சிருக்காரா. அதாவது வந்து அது ரொம்பவுமே வந்து செக்ஸுவல் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அது இதில் ஆரம்பிச்சு அது போக எமோஷனல் டார்ச்சர் வேற பண்ணியிருக்காரு, கையறுத்துப்பேன் கால். ஆமாம், அது வந்து சைக்காலஜிக்கலாக அவங்கள ரொம்பவே அந்த பையனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அது நம்ம மேலே ஆயிருமோங்கிற ஒரு பயத்தை கிரியேட் பண்ணி அது ஒரு பயத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்களா. அடுத்தது இன்னொன்று அந்த மாமனார் பேசிட்டு இருந்தார் பார்த்தீங்கன்னா, நகை ஃபஸ்ட்டு பேசுகிறாரு, மீதி போகணும்ல எங்கம்மா அதை நீயே வாங்கிட்டு வந்து உனக்காக சொல்கிற வெளியில் போட்டு போது அப்படி சொல்லி போட்டு 3வது அடுத்த ஸ்டேஜ் என்ன வர்றாருன்னு கேட்டிங்கன்னா, அதாவது எங்கள் ரிலேஷன்லேயே ஒருத்தர் 1000 கோடி ரூபா சொத்து இருக்குது, அவர் பொண்ணு வந்து இப்போ வந்து டைவர்ஸு இந்த வாங்கிட்டு வந்து வீட்டில் உட்காந்துருக்கு, அதே மாதிரி அவங்க ஊர் உலகமே எத்தனை சொத்து இருந்தாலுமே குடும்பம் கேவலப்பட்டு தான் நிற்குது, உங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வேறு இருக்குது, ஹார்ட் அட்டாக் வந்து ஸ்டெண்ட் வச்சுருக்குது, நீ ஏதாவது உனக்கு எதாவது ஆகிப்போய் நீ வீட்டில் இருந்தீங்கன்னா அவருக்கு ஏதோ ஒன்று ஆகிப்போச்சு அப்படின்னா உங்கள் குடும்பம் பூரா வீணாக போயிரு. அதனால் நான் இதெல்லாம் என்ன சொல்கிறேன்னா நீ வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீ நடந்துக்க போய் சொல்லக்கூடாது, இதெல்லாம் நீ எது அங்கே சொல்லக்கூடாது, மறைமுகமான ஒரு த்ரெட் பிள்ளை வந்து மிரட்டுறாரு. எப்படி சொல்கிறாருன்னா மிரட்டாத மாதிரி மிரட்டுறாரு. நீ வந்து இதை ஏதாவது பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா உங்க அப்பா அம்மாவும் கேவலப்பட்டு போயிடுவாங்க. இது வந்து 1 தடவை 2 தடவை 2-3 தடவை நடந்திருக்கு. இதையே திருப்பி சொல்லிருக்காங்க, அதாவது டைவர்ஸ் பிளான் ஏதாவது இருந்தா வெச்சுக்காத, உங்களுக்கு தான் கேவலம்ங்கற மாதிரி. உங்க அப்பா அம்மாவுக்கு கேவலம், உனக்கு கேவலம், உனக்கு 2வது கல்யாணம் எல்லாம் ஆகாது, எங்க ரிலேஷன்லயே 1000 கோடி சொத்தை வச்சுட்டு பிள்ளை கல்யாணம் முக்கியம் ஒன்னும் இருக்கிறாங்க அப்படின்னு பேர் எல்லாமே சொல்றாரு. இவரோட பொண்ணு இன்னாரோட பொண்ணு இன்னாருன்னு சொல்லிட்டு. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க ரிலேஷன் பொண்ணு, இதே இவர் வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆகிறதுக்கு விட்டுருப்பாரா இல்ல இந்த பிரச்சனைகள் எல்லாம் பண்றான் இதுதான் நடக்குதுங்கிறது அவங்க 2 பேத்துக்குமே தெரியுமா? 100% தெரியுது, 100%. ஏன்னா நான் தான் சொல்ற மாதிரி இந்த பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் சொல்ல வர்றேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே பையனும் பொண்ணு என்ன பேசிட்டாங்கன்னா நம்ம 2 பேத்து பிரச்சனை நம்ம 2 பேத்து கூட தான் இருக்கணும், நீ நானும் மட்டும்தான் பேசிக்கணும், நம்ம 2 பேருமே தீர்த்துறணும். நான் வந்து எங்கள் அப்பா அம்மாட்டு சொல்ல மாட்டேன் உசுரே போனாலும், நீயும் சொல்லக்கூடாது. ஆனால் இதை ஃபுல்லாக கடைபிடிச்சிருக்கிறா பையன் வந்து என்ன எல்லாமே பேசியிருக்க அப்படிங்க, எல்லா மேட்டரையும் பேசியிருக்காரு. ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா பிள்ளைக்கு போனேன், கூட்டிகிட்டு போனேன், ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தேன், பூ ஒரு முளை வாங்கி கொடுத்தேன், இங்கே கூட்டிகிட்டு போனேன், எங்களை பார்த்தா இன்ன பண்ணு இன்ன பேசினேன். ஒரு அப்பா அம்மாக்கிட்ட நீ சேஃப்டியை போயிட்டு சேஃப்டியை வந்தியா, அதானே தேவை. இங்கே வந்தாலும் அப்படித்தான். அத்தை இன்னைக்கு ரிதனியை வந்து இவங்ககிட்ட க்ளோஸாக பழகிற மாதிரி, அத்தை இன்னைக்கு இப்போ ரித்துக்குட்டி ஐஸ்கிரீம் கேட்டாலுங்க ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து, இது எனக்கு என்ன
நீ உன் பொண்டாட்டிக்கு நீ வாங்கி கொடுக்குற, அவளை சந்தோஷம் வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ற, இதை வந்து எங்ககிட்ட எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. மிகைப்படுத்தி அப்ப என்னன்னா நான் இதெல்லாம் பண்றேன் இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நல்லா பாத்துக்கிறேங்கிற மாதிரி அதை அந்த கோப் எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்க, அப்படி நல்லா பாத்துக்குவேன், நல்லா பார்த்துட்டு இருக்கிறேன் இப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஆக்ஷன் பண்ணிட்டு இருந்திருக்க. அப்படி இதையெல்லாம் நாங்கள் நம்பிட்டோம். அதுதான வழிய பிள்ளைய வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் இழக்கிறதுக்கு இத்தனை வருஷம் காப்பாற்றின பிள்ளைய அப்பான்னு கதற பிள்ளைய விடணுங்க. நான் அந்த பிள்ளையினுடைய வலி எவ்வளோ வலி இருந்திருக்கு அந்த விஷயத்த பேசுறதுக்கு சாகறதுக்கு முன்னாடி. அப்படி நாங்கள் அந்த பொண்ணை இறக்குறக்கு விடுவோமா? எந்த தாய் தகப்பனும் அந்த புள்ள வாழ்க்கை நல்லா இருக்கணும், அந்த பையன் வாழ்க்கையும் நல்லா இருக்கணும். சும்மா நாங்க 30 நாள்ல புள்ளை கூட்டிட்டு வந்தோம், எந்த டைம் கொடுப்பேன். அதான் 3 மாசம் சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட். இதெல்லாம் எல்லாமே பார்த்து வளர்ந்த பொண்ணு தானுங்க. அந்த பொண்ணுக்கு நாங்க அறிவுரை சொல்ற அளவுக்கு இல்லை, எல்லா அறிவும் அந்த ஆண்டவனே கொடுத்து வச்சிருக்காங்க. யோகா டீச்சருங்க நீங்க. பிள்ளைக்கு இல்லாத திறமையே இல்லைங்க. ஸ்கில்ஸ் வந்து ஆர்ட் ஒர்க், பெயிண்டிங், கிளாஸ் பெயிண்டிங் ஆர்ட் ஒர்க்கு, நீங்கள் எந்த பாட் கொடுத்தீங்களோ அதில் ஆர்ட் ஒர்க்கு, பேப்பரில் ஆர்ட் ஒர்க்குங்க. அப்புறம் அவள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அவளுடைய ஆசையே வந்து ஒரு மிகப்பெரிய லட்சியம் அவளுக்குள்ள, நிறைய மக்களுக்கு சேவை பண்ணோன்னு. நான் வந்து ஃபஸ்ட்டு டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டாளுங்க. அது வந்து அந்த சுச்சுவேஷன் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியதுனால, அதனால் அந்த ஸ்டேஜ் அவள் தாண்டிட்டா. அதனால் வந்து அந்த போயிடுச்சு. இருந்தாலும் அவள் வந்து சும்மாலாம் இருக்க மாட்டாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ வெளியில் இருக்கிற செடியை பூரா நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னு தெரியுங்க. சாதாரணமாக வேஸ்ட்டாக போடுற குப்பை தொட்டியில் போடுற கேனு, வாட்டர் கேனு, அந்த கேனை கட் பண்ணி மட்டும் கொடுங்கன்ட்டுங்க. அந்த கட் பண்ண கேனுக்கு பூரா சும்மா அப்படியே எல்லாரும் தொட்டிக்குள்ளே வைப்பாங்க. அவள் வந்து அது பெயிண்டிங் பண்ணி ஒவ்வொரு பாட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்ட் பண்ணியிருப்பான். அது எல்லாமே அவள் ஆர்ட் பண்ணதானே. ஆமாம், சும்மா வந்து ஒரு அவளுடைய டேலண்ட்டு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய டேலண்ட் இருக்குது. ஏன்னா எல்லாருமே இந்த ஒரு கேள்வி கேட்குறாங்க, இந்த பொண்ணு வந்து சுயமா வந்து ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பொண்ணு வந்து ஸ்டிச்சிங் யூனிட் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க, ஃபேஷன் டிசைனிங்லிங்க. அது வந்து ஆரி கிளாஸ் எடுத்துட்டுங்க, எல்லா கிளாஸுமே எடுத்தா, தரக்கோட்டா ஜுவல் மேக்கிங் கிளாஸ் எடுத்தா, எல்லா கிளாஸுமே எடுத்துட்டு. அந்த அளவுக்கு வந்து ஒரு சுயமா இருக்கிற பொண்ணு வந்து எப்படி வேலை இல்லாதவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க? வேலை இல்லாத பையன் எனக்கு வேணாம் ஃபஸ்ட்டு. எனக்கு முதல்ல அவங்க அப்பாட்ட சொன்னதே, நீங்கள் எந்த பையனை பார்த்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் டாடி, ஏன்னா எனக்கு நல்லா தான் நீங்கள் பண்ணுவீங்க. ஆனால் எனக்கு கலர் இல்லை, அதே சொல்லிட்டேன். அது எனக்கு அழகு பிரதானம் இல்லை, கூட்டு குடும்பமாக இருக்கணும். பையன் ஏதாவது தொழில் பண்ணணும், தொழிலோ வேலைக்கோ ஏதோ ஒன்று இருக்கணும். ஏன்னா பையன் வீட்டில் இருந்தால், ஒரு ஆம்பளை வீட்டில் இருந்தால் அந்த வீடாக இருக்காது. அவளுடைய சொல்லே அதுதான். அதை தான் வந்து அவங்க கணவர்கிட்டையும் சொல்லி அதுக்கு தான் மாமனார் கிட்ட திட்டு வாங்கினாங்க. ஆமாம், அதுக்காகத்தான் அவங்க மாமனார் வந்து என் பையனை டென்ஷன் பண்ண பார்க்குறியா, படிக்கவே இல்லை, நான் கல்யாணமாகி 5வது நாள் அந்த பையன் எனக்கு ஐடியா இல்லைன்றுச்சு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்குனோடனே அவளுக்கு வந்து எப்படின்னா, பையன் ஐஏஎஸ்ஸே டஃப்பு, அதை படித்து நல்லா இது பண்ணுறதே ரொம்ப டஃப்பானது. பரவாயில்ல, அதோட ஒன்றா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வேறு பண்ணுறாப்புல. அப்போ வந்து இந்த பையன் ரொம்ப பொறுப்புன்னு இவன் நினச்சிக்கிட்டான். அப்போ இதுன்னு சரின்ட்டான். அந்த ஒரு வாரத்துலேயே அவன் பையன் என்னன்றுச்சு, எனக்கு இதில் ஐடியா இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் இங்கிருந்து போகிறக்கு எனக்கு விருப்பம் இல்லை, வீட்டுட்டு போகிறக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு இருக்கு பையன். வெளியவே போக மாட்டாரு, வெளியே கிடையாது அவருக்கு. கல்யாணத்துக்குமே அவரோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஏதோ 3 பசங்க வந்தது. அந்த பசங்களே ஒரு பார்த்தா ஒரு அப்படி ஒன்றும் பெருசா தெரிஞ்சுக்கல. அப்பா அம்மாவை தாண்டி எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புமே கிடையாது, வெளி உலகமே இல்ல. ஆனா போன்ல ஷேர் பண்ணத விட பெண்கள் கூட தான் ஷேர் பண்ணிருக்காங்க. அவளுக்கு அதுதான் ரொம்ப வலியாயிடுச்சு. ஆமா, நைட்டு 2 மணிக்கு கால் வந்துச்சு. நாங்க யார் பொண்ணு கால் பண்ணாங்களா? இல்ல பொண்ணு முதல் பதட்டமா ஒரு மாதிரி அழுதுட்டு, அப்பா நான் காலையில கிளம்பி வந்துருவேன் அப்படின்னு மட்டும் தான் சொன்னான். வேற எது சொல்லப்பா, நான் காலையில் நேரமா கிளம்பி வந்துருவேன் அப்படின்னு மட்டும் தான் சொன்னான். நைட்டே எல்லாம் பேக் பண்ணியிருக்கா. பேக் பண்ணிட்டு நானேமே இவங்களுக்கு உஷாராயிட்டாங்க. டக்குன்னு இந்த பிள்ளை ஏதோ பண்ணுது அப்படின்ட்டு உஷாராயிட்டாங்க. நம்மளை காட்டி கொடுத்துருவாளோ என்னமோ ஏதோன்னு பயந்துட்டாங்க. உடனே வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. ஃபோன் பண்ணோன்னே நாங்கள் 2 மணிக்கு பதட்டத்தோடு போகிறோம். எதாக இருந்தாலும் சரி, ஏன்னா பிள்ளையா இருந்தாலும் பையனாக இருந்தாலும் தப்புனா தப்பு தானே. சரி ரைட்டு, சேர் எடுத்து போட்டு உட்காருங்கன்னு சொல்லி போட்டு அந்த புள்ள அப்போ நின்று தான் இருக்குது. சொல்லு அந்த மூக்கை உடைச்சிட்டுங்க. எங்கள் இதுக்காலேயே அந்த பிள்ளைய எதானா சொல்லு அப்படிங்கிறாப்பிள்ளைங்க. எனக்கு என்னன்னு தெரியல. ஏன்னா நாங்கள் வந்து அப்படி பிள்ளையெல்லாம் அதட்டினதும் இல்லை, ஒன்றும் பண்ணதில்லை. அந்த பிள்ளை மூஞ்சியெல்லாம் அழுது வீண் கிடக்குது, ஒரு மாதிரி இருக்கிறா. எனக்கு ஒன்றுமே புரியல, படபடப்பாயிடுச்சு. ஒரு நேரம் இவர் வந்து கொஞ்சம் கோவக்காரர். பிள்ளைகளுக்கு ஏதாவது ஃபால்ட்டோ தப்புன்னு கண்டுட்டா புள்ள மேலே தப்பாக இருந்தாலும் அந்த இடத்துலையே கொன்னே விடுவார். அப்போவே இவர் கையை நாம்புறேன், அப்பா அமைதியாக இருங்க அப்படின்னு நாம்பினோடனே இவர் வந்து அப்படியே யோசிக்க இப்படின்னு பாட்டு என்ன பண்ணலாம். அப்ப ஆனா அந்த அன்னைக்கு நைட் என்ன பிரச்சனைக்காக அந்த மாதிரி ஒரு கால் வந்துச்சு? என்னன்னா பொண்ணை சொல்லுன்னு மிரட்டுறாரு.
அந்த பொண்ணு எதுவும் பேசாமல் இருக்குது. நான் புரிஞ்சுட்டேன். அப்போ ஏதோ சபையில் சொல்ல முடியாத விஷயம், ஏதோ பிரச்சனை உள்ளுக்குள்ள இருக்குது. நான் ஒரே வார்த்தை என்னன்ட்டேன், என்ன வந்தாலும் சரிங்க சம்பந்தி, நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேங்க, நாளைக்கு நான் ஃபோன் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு புள்ள வந்து போய் பேக் எடுக்க போனேன். நான் வந்துட்டு பேக் அங்கேயே வச்சுட்டேன், சாமி நீ மட்டும் வா, பேசிட்டு அப்புறம் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டேங்க. கூட்டிகிட்டு வந்து கூடயே அவங்க அம்மா கூடயே படுத்துட்டேன். 2வது நாள் நான் எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சுங்க. ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடி அவர் அவ்வளோ மிரட்டுறாரு. ஏன்னா என் பொண்ணு அமைதியாயிட்டானா யாரையோ சேவ் பண்றான்னு அர்த்தம் இல்லையா? அவங்க இதுனா ஏதாவது பேசிடுவாங்க, ஆமா, அடுத்தவங்களோட தப்ப காட்டி கொடுக்கூடாதுன்னா அமைதியா இருந்துருவாங்க. இல்லைன்னா அது பெரிய பிரச்சனையாக பாதுகாக்கிறான்னு அர்த்தம். 2 குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் பாதுகாக்கிறான்னு அர்த்தங்க. அது வந்து இயல்பா யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. ஸ்கூல்ல போய் கேட்டீங்கன்னா சொல்லுவா, காலேஜ்ல கேட்டாலும் அதே தான் சொல்லுவாங்க. ஆனா உங்ககிட்ட எதுவுமே சொல்லுங்க. ஆனா அவ சொல்லாம நம்ம வாங்கவே முடியாதுங்க எப்பவுமே. அவ அது மாதிரி கேரக்டர் தான். ஆனா எல்லாமே அப்பாட்டிங்க கல்யாணம் வரைக்கும் தெரியாத விஷயமே இருக்கு. பிறந்ததுல இருந்துங்க காலேஜ் முடிச்சு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி கல்யாணம் முடிக்கிறதுக்கு முந்தின நாள் வரைக்கும் என்கிட்ட எந்த ஒளிமுறை இல்லாத பேசின புள்ள கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு வாய் கூட சொல்லு திறக்கலிங்க. எந்தையுமே எங்கிட்ட சொல்ல. ஏன்னா அப்பா வந்து எமோஷனல் பேருவே, நம்ம அங்கே நடக்கிற தப்பு கேட்டால் உடனே ஃபோனை பண்ணி பேசிடுவார், இல்லை நேராக வண்டி எட்டு வந்துடுவார். அங்கே வந்து பிரச்சனை ஆகிடுது. அப்படி பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து இந்த குடும்பத்தில் வாழ்ந்தாகணும். இப்போவே இவங்க இந்த பிரச்சனைகள்லாம் பண்ணுறாங்க, நாளைக்கு வந்து அப்பா வந்து சத்தம் போட்டு போனதுக்கப்புறமும் நம்ம இன்னும் எச்சாதான் பிரச்சனை பெருசாகு. அதே வீட்டில் நம்ம எப்படி மடி வந்து பேச காமிச்சிட்டு அந்த குடும்பத்தில் வாழ்கிறது, இப்படியெல்லாம் திங்க் பண்ணித்தானுங்க நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட சொல்றதுக்கு மறைச்சிருக்காங்கிறதோடங்க சின்ன சின்ன விஷயங்களை சொன்னா. என்ன மாதிரி விஷயங்களை சொன்னாங்க, எந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது? அதான் வந்து ஏன்னா இது வந்து சின்ன சின்ன விஷயங்கள் சொன்னா நீங்க சொல்லும் போது அது சமூக ஊடகங்கள் எப்படி இருக்குன்னா தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சும் ஏன் அனுப்புனாங்கன்னு. ஏன்னா எந்த அப்பா அம்மாவும் தெரிஞ்சு பிள்ளைய அனுப்ப மாட்டாங்க. அப்ப உங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் தெரியும், எது தெரியாது? 15 நாள் இருக்கிற போது இங்க வீட்டுக்கு வந்திருக்காளுங்க. நாங்கெல்லாம் உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம். மாப்பிள்ளையும் அவங்க வர்றாங்க, வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு. மாப்பிள்ளை வந்து பக்கத்துலேயே உட்காந்துட்டாரு, உட்காந்து பிளேட் வச்சு உட்காந்துட்டாரு. எங்கள் கூட நாங்கள் சொல்கிறேன், மாப்பிள்ளை நீங்கள் மேலே உட்காந்து சாப்பிடுங்க, நாங்கள் கீழே உட்காந்து சாப்பிட்டு பழக்கமாயிடுச்சு, நீங்கள் மேலே உட்காந்து சாப்பிடுங்க அப்படிங்கிற. இல்லைங்கம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, கீழே உட்காந்து சாப்பிட்றாரு. வீட்டில் டக்குன்னு எழுந்திரிச்சு போய் கையை கழுவிட்டு வந்து பரிமாறுறாங்க. சாப்பிட்டு முடிச்சோன்னு என்ன பண்ணுறாரு, அவராகவே எடுத்துகிட்டு போய் பிளேட்டை வந்து வைக்கிறாரு. வச்சுட்டு வந்து உட்காந்தாச்சுங்க. அப்புறம் பேசிட்டு சரிங்கம்மா நாங்கள் இப்போ ரித்துக்குட்டி இருக்கட்டுங்க, நான் ஏதாவது திருப்பூர் வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டு. குட்டின்னு தான் கூப்பிடுவாரு, வெளியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப. அப்போ ரித்துக்குட்டி இங்கே இருக்கட்டுங்க, நான் திருப்பூர் வரைக்கும் போயிட்டு வந்துட்டு சாயங்காலம் வந்துடுறேங்கம்மான்னு சொல்லிட்டு போறாருங்க. அப்போ வந்து புள்ள சொல்றாருங்க, நீங்க வந்து உங்க மகனை கூட இப்படி எல்லாம் தாங்கினது இல்லப்பா, நீங்க எப்படி இப்படி தாங்குறீங்க, அங்க வீட்டுல வந்து என்னுடைய நிலைமை கொஞ்சம் பாருங்க, நடிக்கிறாரப்பா உங்ககிட்ட நடிக்கிறாரப்பாங்கிறாங்க. அப்பவே சொன்னாங்க நீங்க உங்க பொண்ணு ஏதோ அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாளுங்க, எக்ஸ்பிளேஷன் பண்றாளுங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு 3 முகம், வீட்டுக்குள்ள ஒரு முகம், அதாவது எங்கிட்ட ஒரு முகம், உங்ககிட்ட ஒரு முகம், வெளி உலகத்துக்கு ஒரு முகம், ஆனா அதையும் மீறி உங்க மருமக 4 முகம் அப்படிங்கிறாளுங்க. என்னதுங்க சொல்ற அப்படின்னு. நீங்க நடிக்கிறாமா, நம்பிடாதீங்க, இதெல்லாம் ரொம்பவா என் பிள்ளைய ஓபனா சொல்லிருக்கணும். நடிக்கிறாங்கிறதை மட்டும் மென்ஷன் பண்ணிட்டா, ஓவரா நம்பாதீங்கன்னு மென்ஷன் பண்ணிட்டா. ஆனா உங்களுக்கு அது என்னன்னு தெரியல. நீங்க ஏதாவது கேட்டீங்களா? நான் கேட்பேங்க. ஏன்னா அம்மா பிள்ளையதான் இந்த மாதிரி விஷயத்த நிறைய பேசிப்பாங்க. கல்யாணம் வரைக்கும் வேணா அப்பா வந்து பெட்டா இருக்கலாம், கல்யாணத்துக்கு அப்புறம் சில விஷயத்த அம்மா கிட்டதான் சொல்ல முடியும். அப்புறம் கேக்குறேன், தங்கம் என்னத்துக்காக நீ இப்படி சொல்ற அப்படின்னு. நான் சாப்பிட்டேன்னா சாப்பிடலேன்னு அவருக்கு தெரியாதுமா, அவர் சாப்பிட்டுக்குவார், அவர் பையனுக்கு நல்லபடியாக போட்டுக்குவாங்க. ஒரே அடைச்சல் இட்லி எடுத்தாலும் அது நூண்டு தான் இருக்கும். எங்களுதெல்லாம் வந்து ஒரு 2-3 வகையை சாப்பிடுவாங்க, அவங்க ஒரு சட்னி தான் பண்ணுவாங்களாம். அப்போ இந்த பொண்ணுக்கு வந்து அங்கே வந்து உணவுகளை வந்து எவ்வளோ வேணா சாப்பிட்டுக்கோங்கிறது நாங்கள் பார்த்து அங்கே ஒன்றும் இல்லை. அப்போ வந்து இந்த விஷயத்த நம்ம வெளியும் சொல்ல முடியாது, ஏன்னா ஒவ்வொரு குடும்பம் ஒவ்வொரு மாதிரி பழகி இருப்பாங்க போது நீங்களுமே வந்து அது ஒரு பெரிய விஷயம் எடுத்துக்க மாட்டீங்க. வீட்டில் இருக்கீங்க, உங்கள் அப்பாவா அம்மாவும் வர்றாங்க, ஏந்தாங்க சாப்பிட்டியா கேட்பாங்க. பேரண்ட்ஸோட இயல்பான சொல்லுவாங்க. இப்போ கணவன் வந்து மனைவி பார்த்து என்ன, ஏன்னா மனைவி வந்து வீட்லயே இருக்கு, அப்படி கணவன் வெளியில் போயிட்டு வர்றான். அப்போ கணவன் வந்து என்ன வந்தானே சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு சொன்னா, நீ சாப்பிட்டியா, இது கேட்கிற கேள்வி அல்லது அக்கறையோட கேட்கிற கேள்வி, இது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அப்போ எந்த ஒரு கணவன் வந்து வீட்டில் பொண்ணாடி எப்போ சாப்பிட்டியா பிடிச்சியான்னு கேட்குறது, அப்போ அவங்களுக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொடுத்த மாதிரி இருக்கு, அவங்களுக்கு ஒரு பரவாயில்ல, கணவர் வந்து பாசமா நம்ம சாப்பிட்டீங்கன்னு கேட்குறாரு. இதானுங்க ஒரு குடும்பம். கண்டிப்பா
இந்த புள்ள அந்த சின்ன சின்ன விஷயத்தை தான் எதிர்பார்த்துருக்கு. வேற ஒன்றும் பெரிய அவங்க சொத்து சுகத்தையோ இல்லை வேற எதாவது எதிர்பார்க்கு. அவ சொன்னதுங்க, உங்கள்கிட்ட அன்பை மட்டும்தான் எதிர்பார்க்குறேன், உங்களுடைய அன்பு பிஹேவியரை கொஞ்சம் மாத்திக்கங்க. அவங்க அம்மாக்கு ஏதாவது பொசசிவா தான் பையன் வந்து பொண்டாட்டி கூட எங்க க்ளோஸ் ஆயிருவாங்களோ அப்படி அம்மா பயம் அவருக்கு ஜாஸ்தியா? அம்மா சொல் பேச்சு தான் கேட்பாரா? இல்லைங்க, அவங்க அப்பா தானுங்க. ஆனா அவங்க அம்மா கொஞ்சம் கீ கொடுத்துட்டு ரூமுக்கு போய் என்னங்க, இங்க வந்து ஒரு மாமனார் வந்து மகம் பண்ற தப்புக்கு மருமகளை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க. மாமியார் உள்ள ரூமுக்குள்ள என்னங்க பண்றாங்க, மருமகிட்ட என்னங்க பேச்சுன்னு ஒரு மாமியார் தான் பேசுவாங்க. மகன்கிட்ட பேசலாங்க, மருமகிட்டெல்லாம் இப்படி பேசக்கூடாது இந்த காலத்துல, நீங்க இப்படி பேசக்கூடாதுங்க, எதுக்கு பேசுறீங்கன்னு வந்து கேட்கணும்ல. அதுக்கு நம்ம கவினை சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் ரிதன்கிட்டே சொல்றீங்கன்னு வந்து கேட்கணும். எதுவுமே சொல்லாதுங்களாம், எதுவுமே அந்த பக்கம் வரவே வராதாம் அந்த அம்மா. இந்த உணவு சொன்னாலுங்க, அந்த உறவுகள் எல்லாம் வந்து எப்படின்னா யாரு கூட பழகக்கூடாது முதல்ல சொல்லிட்டாங்களாம். எங்க உறவு வீட்டெல்லாம் நான் கொஞ்சம் தள்ளித்தான் இருக்கிறோம். சொல்ல போனா அவங்க தாத்தா பாட்டி கிட்ட போய் கூடங்க பேசுறக்கோ இல்ல போனா ஆசீர்வாதம் வாங்குறக்கோ கூட சொல்லியிருக்காளுங்க. யாரு கூடயுமே இந்த பொண்ணு பழக கூடாது, இவங்க வீட்டை தாண்டி போக கூடாதுன்னு. ஏதா போய் பேசினா பிள்ளைகள பேசிடுவாளோ, இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுவாங்களோ. ஒரு உறவுகளை பார்க்க போறதுமே பையன் வந்து கூடயே தான் இருந்திருக்கு. அப்படிங்க தனியாக விடுறது இல்லை. கிச்சனுக்கு எந்திரிச்சு போனா கூட கிச்சனுக்குள்ள அவங்க கூட க்ளோஸா பேசுற மாதிரி போய் பக்கத்துல நின்னுக்கிறது. அடுத்த வீட்டுக்கு உரம்பரைக்கு போனோம். அப்புறம் நம்ம எல்லாம் ஒரு பொண்ணு மாப்பிள்ளை விருந்து கூப்பிட்டு என்ன பண்ணுவா, காலையிலேயே நேரத்துல போயிட்டு அங்க எல்லாம் கூட இருந்துட்டு அதான் அந்த உறவு விருந்துங்கிறது எதுக்குங்க, அந்த உறவை நம்ம தெரிஞ்சுக்கிறது. நீ என்ன உறவு, எப்படி பழகுறது, அடுத்தது நாளைக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து எப்படி நம்ம டிராவல் பண்றோங்கிறத ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த புதுசா வந்த பொண்ணுக்கு இவங்க இந்த என்ன உறவு அதை தெரியப்படுத்தி அவங்க கூட மிங்க்லா இருக்கும்னான ஒரு சுச்சுவேஷன் தான் அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து போறது. இவங்க அந்த கரெக்ட் டைம் போறதுங்க, 12:30 மணிக்கு போறது, சாப்பாட்டுக்கு போயிட்டு எப்படி இருந்தாலும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு 10 நிமிஷத்துல சாப்பிட்டுனா எல்லாம் ஒன்னா தானே பேச முடியுங்க. அவங்களோட கருத்து இதெல்லாம் ஒண்ணுமே பேச முடியாது. தனிமையிலே விடுறது இல்ல. கை கழுவணுமா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, போன் வந்துருச்சு அங்க வந்துட்டு அந்த பிள்ளை கடத்தை கூட்டிட்டு வர்ற வேலையை மட்டும்தான் பார்த்துருக்குறாங்க. ஏன்னா இங்கேயே சொல்லி கூட்டு போறாங்க, அளவாத்தான் அவங்க கூட பழகணும், அவங்க இந்த மாதிரி கேரக்டர் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லி கூட்டு போறாங்க. அக்காந்து கொண்டு உன்னுடைய நம்பர் கொடுக்க கூடாது, அவங்க நம்பரை வாங்கக்கூடாது, எங்களுக்கு தெரியாம பேசக்கூடாது, எதுக்கால வீட்டுல போய் பேசக்கூடாதுன்னு காலையில வாசு தொலைக்கிறதுக்கு மட்டும் தான் கேட்ட திறக்கிறதுங்க. கேட்டை திறந்தாச்சுன்னா வாசு தொலைச்சிட்டு வந்தோன்னா இல்ல அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னது என்னன்னா அவங்க வீடு சாத்தியே தான் வச்சிருப்பாங்க. நாங்கெல்லாம் லேடிஸ் வாக்கிங் போவோம், ஆனா அந்த அம்மா வந்து நாங்க அந்த பையனையும் அவங்க அப்பாவையும் வேணா நாங்க பாத்துருக்கோமே தவிர அந்த அம்மாவை பெருசா பார்த்தது இல்லைங்க. காம்பவுண்ட் கேட்ட பூட்டி வைக்கிறங்கிறது காமனா உலகத்துல நடக்கிற இயல்பு தானுங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு காம்பவுண்ட் சேஃப்டிக்காக பண்றாங்க. ஆனா வீட்டு கதவு மெயின் டோரையுமா பூட்டி வைப்பாங்க ஒரு வீட்டுல. அந்த பிள்ளைக்கு என்ன சுதந்திரங்க, ஹாலு கிச்சனு பெட்ரூமு, கீழே இருக்கிற பெட்ரூமு அவங்களது, அங்கே போக முடியாது. ஒன்று ஹாலில் இருக்கலாம், இல்லை ஹாலில் டிவி பார்க்கக்கூடாது, உள்ள கிச்சனில் இருக்கலாம். கிச்சனுக்குள்ளே அது போன 2 நாள் என்ன நடந்திருக்குன்னா, பொண்ணு வந்து சப்பாத்தி சூப்பராக பண்ணுவாளுங்க, நான் சமையல் செய்கிறேங்கத்தின்னு 2ஆவது நாள் 3ஆவது நாள் சப்பாத்தி செஞ்சுருக்கா. மாமனார் வந்து சப்பாத்தி வந்து அந்த அன்னைக்கு நல்லா இருக்குமாட்டு 6 சப்பாத்தி சாப்பிட்டுருக்காரு. 2-3 தான் சாப்பிடுவாங்க, 6 சப்பாத்தி சாப்பிட்டுருக்காரு. சாப்பிட்டோன்னே அவளுக்கு அவ்வளோ சந்தோஷமா போச்சு. மாமா நம்ம முதல் செஞ்சு போட்டு இன்னைக்கு தாமா சப்பாத்தி சூப்பரா இருக்குது, சூப்பரா சாப்பிட்டான்னு சொல்லியிருக்காரு. அடுத்த நாள்ல இருந்து மாமியார் வந்து கிச்சனை நானே பாத்துக்கிறேன், சமையல் பண்றேன், நீ வந்து எனக்கு ஹெல்ப் மட்டும் பண்ணி கொடு. அதான் எப்படி பிள்ளைக்கு வேலையை குறைக்கிற மாதிரியுமே நீ வேலையெல்லாம் செய்ய வேண்டாம்னு சொல்ற மாதிரியுமே, அதே சமயம் இவ வந்து சமையல் பண்ணி நாளைக்கு அவர் ருசி கண்டாருன்னா நம்ம செய்யறது பிடிக்காதுங்கிற மாதிரி இதுல எல்லாமே நம்ம டம்மி ஆயிருவோம். அப்படிங்கிற இவங்க வந்து ரூல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரே நாள்ல சூப்பரா இருக்குது திருப்தியா சாப்பிட்டுன்னு சொல்றவரு நாளைக்கு வந்து இதே மாதிரிதான் இருக்குன்னு சொல்லி அடுத்த நாள்ல இருந்து என்ன பண்ணிட்டாங்க, நீ சமையல் எதுவும் பண்ண வேண்டாம், நீ மேல் வேலையை மட்டும் பண்ணி கொடு. அவங்க பண்ற ஒவ்வொரு தப்புக்கும் உங்க பொண்ணு குற்றவாளி ஆக்கி இருக்கு.